உங்கள் குழந்தை படிப்பில் சரியாக கவனம் செலுத்தவில்லையா? நினைவாற்றல் திறன் குறைவாக உள்ளதா? பிறரிடம் பேச தயக்கப்படுகிறார்களா? கவலை வேண்டாம், இதோ உங்களுக்காக நமது புதுவையில் பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப். திறப்பு விழா நாள் ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல். திறப்பு விழா அன்று மாபெரும் டிராயிங் காம்படிஷன் நடைபெற உள்ளது. இதில் பிரெயின் மற்றும் மெமரி சம்பந்தப்பட்ட படங்கள் வரைந்து வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அத்துடன் மாணவர் சேர்க்கையில் 20% சலுகையும் உண்டு. ஸ்பாட் அட்மிஷன் செய்யும் மாணவர்களுக்கு 30% கட்டண சலுகை. இதில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். ரைட் பிரெயின் எஜுகேஷன் மற்றும் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் மூலம் உங்கள் குழந்தையின் கவனிக்கும் திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தி, சிந்திக்கும் திறன் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளின் அறிவு திறனை மேம்படுத்தி மேதைகளாக்கும் மூளைக்கான பயிற்சி. பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப், empowering minds with magical curiosity. Plot number 16, 3rd Cross, தந்தை பெரியார் நகர், சென்ட் பேட்ரிக் பள்ளி அருகில், புதுச்சேரி. For admission, call 9940976128. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தேசிய அளவிலான தர வரிசை பட்டியலில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், இந்திய நிறுவன தர வரிசை கட்டமைப்பு அமைப்பானது நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், சிறப்பு கல்லூரிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வரிசைப்படுத்துகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான தர வரிசையில் 7 கருத்துக்கள் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை பல்கலைக்கழகம் தர வரிசையில் 1981.28 மதிப்பெண்களுடன் நாட்டின் சிறந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் 8வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் புதுவை பல்கலைக்கழகமானது 969.34 மதிப்பெண்களுடன் 17வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் PR படிப்பிற்கான வரைவு தர வரிசையை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. PR எனப்படும் இளநிலை கட்டிடவியல் பொறியியல் படிப்பில் சேர சென்டாக்கில் கடந்த மாதம் விண்ணப்பம் பெறப்பட்டது. தற்போது அனைத்தும் விண்ணப்ப பரிசீலனை முடிந்து PR படிப்பில் சேர்வதற்காக வரைவு தர வரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய கட்டிடவியல் திறனறி தேர்வு அல்லது JEE ஸ்கோர் மற்றும் +2 மதிப்பெண்ணிற்கு 50க்கு 50% முக்கியத்துவம் கொடுத்து இந்த மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய லாகின் மூலம் விண்ணப்பத்தின் நிலையினை தெரிந்து கொள்ளலாம். SMS, இமெயில் வாயிலாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு தரவரிசை பட்டியலில் ஆட்சேபனைகள் இருந்தால் சென்டாக் இணையதளத்தில் நாளை 6ஆம் தேதி தெரிவிக்கலாம். பழைய குடியிருப்பு, குடியுரிமை, சிறப்பு இட ஒதுக்கீடு சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ள மாணவர்கள் நாளை 5ஆம் தேதிக்குள் புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் என சென்டாக் அறிவித்துள்ளது. வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட SP வம்சிதர் ரெட்டி குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளான கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலான காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பழைய ரவுடி வீடுகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 3 நபர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்து எச்சரித்து அனுப்பினர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த இளைஞர்களிடம் தீய பழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் குற்ற பின்னணி உடையவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் நல்வழியில் செயல்பட வேண்டும் என SP வம்சிதர் ரெட்டி அறிவுரை வழங்கினார். ஹேப்பன் டாட்டிங் ஆப் மூலம் பெண்ணிடம் பழகிய நபர் நிர்வாணமாக எடுத்த புகைப்படத்தை வைத்து மிரட்டி பணம் பறித்த இணைய வழி மோசடிக்காரர்கள். புதுச்சேரியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் ஹேப்பன் டாட்டிங் ஆப் பயன்படுத்தி வந்துள்ளார். அதில் ஒரு பெண் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் பேசி பழகி வந்துள்ளனர். பின்னர் இருவரும் ஆடை இல்லாமல் வீடியோ கால் மூலம் பேசி உள்ளனர். அவர் பேசிய வீடியோவை அந்த பெண் ரெக்கார்ட் செய்து அதை இவருக்கு அனுப்பி ரூபாய் 1 லட்சம் அனுப்பவில்லை என்றால் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இவரும் அதற்கு பயந்து ரூபாய் 80,000 பணத்தை அவருக்கு அனுப்பியுள்ளார்.
மீண்டும் பணம் கேட்க மிரட்டியதால் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்புகாரின் பேரில் முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பொதுமக்களுக்கு எச்சரிப்பது என்னவென்றால், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மற்றும் டேட்டிங் ஆப் மூலம் முகம் தெரியாத நபரிடம் பேசி பழகி ஆடை இல்லாமல் வீடியோ கால் மற்றும் ஆடை இல்லாத புகைப்படத்தை அனுப்ப வேண்டாம் என்றும், மேலும் இணையவழி மோசடிக்காரர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள சமூக வலைதளங்களின் மூலம் பெண்கள் போல் பேசி பழகி ஆடை இல்லாத வீடியோவை ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொண்டு மிரட்டி பணத்தை பறித்து கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று கடந்த சில மாதங்களாக 20க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் இணையவழி குற்றவாளிகள் பாகிஸ்தான், துபாய், கம்போடியா போன்ற நாட்டில் இருப்பது தெரிய வந்துள்ளது. ஆகையால் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆடை இல்லாமல் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று பொதுமக்களை எச்சரிக்கை செய்துள்ளனர். மேலும் புகார் தெரிவிக்க 1930 மற்றும் www.cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியில் புகார் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையின் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டமன்றம் அருகே கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தின் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்பு படி, சீருடை படி போன்ற எந்தவித சலுகைகளும் இன்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்றும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டிற்கு அது வரவில்லை. இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி சட்டப்பேரவை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு துறையினை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிட விடுதலை கழகத்தினர் நகர பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், ஊழல் அதிகாரிகளை பற்றி லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது வெட்கக்கேடானது என்றார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் முதலமைச்சரை விமர்சிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, அரசு துறைகளில் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சவால் விடுத்துள்ளார். ஏனாமில் பல கோடி மதிப்புள்ள அரசு இடத்தை அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் கனகல்பீட்டா பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடம் உள்ளது. இந்த இடத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. புதுச்சேரி அரசு பிப்டிக் மூலம் நிதி உதவி பெற்று செயல்பட்டு வந்த தொழிற்சாலை போதிய வருமானம் இல்லாததால் மூடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தர வேண்டிய பணத்திற்காக அந்த இடத்தை பிப்டிக் நிர்வாகம் கைப்பற்றியது. இதற்கு அப்போது அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஏனாமில் வீடு இல்லாதவர்களுக்கு அப்பகுதியில் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதைத் தொடர்ந்து அந்த இடத்தை பிப்டிக் நிறுவனம் அரசிடமே ஒப்படைத்தது. ஆட்சி மாற்றம் மற்றும் பல்வேறு காரணமாக அந்த இடம் இன்னும் வீடு இல்லாதவர்களுக்கு ஒப்படைக்காத நிலையில் ஏனாமில் அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர்கள் சட்டவிரோதமாக JCB மூலம் அந்த இடத்தை சுத்தம் செய்ததுடன் அந்த நிலத்தை விற்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஊழியர்கள் சென்றனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதன் பேரில் துணை ஆட்சியர் மற்றும்
தாசில்தாரை நேரில் சந்தித்து மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததுடன் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புதுச்சேரி சுகாதார இயக்க ஊழியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களான காரைக்கால் மாவட்டத்தில் 180க்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக முதலமைச்சர் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. முதலமைச்சர் சட்டசபையில் அறிவித்தது போல தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் காரைக்கால் சுகாதார துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரில் சென்ற மாவட்ட ஆட்சியர் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களின் முயற்சியால் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்கின்ற திட்டத்தின் மூலம் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் அடுத்த நெடுங்காடு கிராமத்தில் உள்ள கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்ட நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வருகை தந்திருந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காட்டாமணிக்குப்பம் பகுதியில் உப்புத்தன்மையற்ற குடிநீர் விநியோகத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகம் ஆகும் குடிநீர் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரை நேரில் சந்தித்து முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உப்பு தன்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து புதிதாக ஆழ்துளை போர்வெல் அமைக்கப்பட்டு புதிய உப்புத்தன்மையற்ற சுகாதாரமான குடிநீர் இன்று முதல் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர், ஞானவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆத்ம ஞான ஆலயம் சார்பில் சாலையோரங்களில் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறையில் உள்ள ஆத்ம ஞான ஆலயத்தில் போதகர் ராமராஜா அறிவுறுத்தலின் பேரில் ஆலய நிர்வாகிகள் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் புத்தாடைகளை ஆலய நிர்வாகிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்ம ஞான ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இன்று அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளி முதலியார்பேட்டையில் வன மகோற்சவ வாரம் வனத்துறையினருடன் சேர்ந்து மரக்கன்றுகள் நடும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் எழில் கல்பனா தலைமை தாங்கினார் மற்றும் பொறுப்பாசிரியர் செம்பியன் மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் என்ற தலைப்பில் மாணவர்களிடையே உரையாற்றினர். மேலும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து சுமார் 55 மரக்கன்றுகளை பள்ளி வளாகம் முழுவதும் நடப்பட்டது. இதில் அனைத்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் தெய்வகுமாரி மற்றும் அன்புமொழி ஆகியோர் செய்திருந்தனர். பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான மகா பிரித்திங்கரா காளி கோவிலில் அமாவாசை சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரித்திங்கரா காளி கோவில். இந்த கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினங்களில் சிறப்பு யாக பூஜை மற்றும் கலச நீர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அமாவாசையான இன்று காலை பிரித்திங்கரா காளிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அமாவாசை யாகம் நடைபெற்று பூர்ணாகிதி நிறைவடைந்தது. கலச நீர் ஆலயத்தை சுற்றி வந்து நிறைவாக அம்மனுக்கு கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரித்திங்கரா தேவியை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியினை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மை வேண்டி மகா யாக வேள்வி நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசை திதியினை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் உற்சவருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். இதில் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பலியானவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இந்த தொகை மிகவும் அதிகம் எனவும் தொகையினை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 65 பேர் பலியாகி உள்ளனர். பலியானவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசின் இந்த முடிவை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த முகமது ஹோஸ் என்பவர் உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோத செயல் என்றும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியானவர்களுக்கு குறைந்த இழப்பீடு வழங்கும் நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ சமூக விரோதிகளோ சமூகத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களோ அல்ல என்பதால் அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகையினை எப்படி வழங்க முடியும் என கேள்வி எழுப்பியது. மேலும் இந்த தொகையினை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி உத்தரவிட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அனைத்து சமூக வலைதள சேவையையும் சுமார் 6 நாட்களுக்கு தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13 முதல் 18ஆம் தேதி வரையில் அங்கு இந்த தடை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் குறித்து பார்ப்போம். பஞ்சாப் மாகாண முதல்வர் மர்யம் நவாஸ் தலைமையிலான அரசு இதனை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பரிந்துரையை ஷெபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசு மத்திய அரசிடம் முன்வைத்துள்ளது. வன்முறையை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என மாகாண அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான கருத்து தகவல் பகிரப்படுவதை தவிர்க்கலாம் என அந்த அரசு கருதுகிறது. இதனை வியாழக்கிழமை இரவு பஞ்சாப் மாகாண அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 120 மில்லியன் மக்கள் இந்த மாகாணத்தில் வசித்து வருகின்றனர். முதல்வர் மரியம் நவாஸின் கேபினட் குழு யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் உள்ளிட்ட வலைதளங்களை தற்போது தடை செய்துள்ளது.
அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதனையடுத்து சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ICC T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வீரர்கள் மும்பையில் திறந்த பேருந்தில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். பிரம்மாண்ட பேரணி முடிவடைந்ததும் இந்திய வீரர்களுக்கு மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ரோஜர் பின்னி, செயலாளர் ஜெய்ஷா ஆகியோர் உலக கோப்பையினை வென்றதற்காக ரூபாய் 125 கோடியை ஊக்கத்தொகையாக வழங்கினர். இந்நிலையில் ஒரு வீரராக 2007 T20 உலக கோப்பையை வென்றதை விட இந்தியாவின் கேப்டனாக வென்ற 2024 T20 உலக கோப்பையே தமக்கு மிகவும் ஸ்பெஷலானது என ரோஹித் சர்மா கூறியுள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.